மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரை பற்றிய மிக முக்கியமான செய்தி. சென்னை மெரினாவில் 50 ஏக்கர் பரப்பளவில் நீலக்குடி கடற்கரை திட்டம் தயாராகி வருகிறது. சாய்வு நாற்காலிகள், மூங்கில் குடில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த மாதம் 3வது வாரம் திறக்கப்படுகிறது. உலகின் மிக நீளமான கடற்கரையின் 2வது இடம், இந்தியாவின் முதலிடமும் பிடித்திருப்பது சென்னை மெரினா கடற்கரை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மெரினா கடற்கரைக்கு கூடுதல் அங்கீகாரமாக நீலக்குடி சான்றிதழ் கிடைக்க உள்ளது. சென்னை கடற்கரை பேருந்துகள், டாக்ஸிகள், கார் போன்ற வாகனங்கள் மூலம் எளிதில் செல்லும் வகையில் நகர்ப்பகுதியில் உள்ளது மெரினா கடற்கரை. சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையும் போது கடற்கரையுடன் நடைபெற்று செல்லும் எல்லோரும் ஒரு இனிமையான அனுபவத்தை இங்கு உணர்கின்றார்கள். மாலையில் கடற்கரையில் கலைப்பொருட்கள், கைவினை, இன நகை மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை, கலை கட்டும் குழந்தைகள் விளையாட சிறந்த இடமாகும் சென்னை மெரினா கடற்கரை. இதைப்போன்று சென்னையில் பெசன்ட் நகர் கடற்கரை, பாலவாக்கம், திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரைகளையும் மேம்படுத்தும் பணிகள் துரித வேகத்தில் நடந்து வருகின்றன. இதனால் சென்னை கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு சென்னையில் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான மெரினா கடற்கரை விளங்குவதால் திருத்திய நிதிநிலை அறிக்கை 2021-22 ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி கடற்கரைகளின் தரம், பாதுகாப்பு, தகவல் மற்றும் பாதுகாப்பு சேவை உயர்த்த, மாசுபாட்டை முழுமையாக குறைக்க இந்த 5 ஆண்டுகளில் 10 கடற்கரைகளுக்கு சர்வதேச நீலக்குடி தரச்சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. அதன்படி அதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தற்போது எடுத்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் கட்டுமானங்கள் தொடர்பாக பரிசோதனைகளை சென்னை மாநகராட்சி முடித்துள்ளது. அடுத்த கட்டமாக தண்ணீர் பரிசோதனை முடித்து வரைபடங்களுடன் தகவல் பலகையை அமைத்து வருகிறது. 250 ஏக்கரில் மெரினாவில் மற்றொரு நீலக்குடி நீட்டிப்பும் திட்டமிடப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் அண்ணா நீச்சல் குளம் அருகே உள்ள 50 ஏக்கர் பகுதி விரைவில் நீலக்குடி மண்டலமாக மாற உள்ளது. ரூபாய் 6 கோடி நிதியுதவியுடன் சாய்ந்த இருக்கைகள், சிற்றுண்டி சாலை, வெளிப்புற ஜிம்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்பு, நவீன நடக்கும் பாதைகள் ஆகியவை இடம்பெற உள்ளது. இங்கு வணிகர்கள் கடை போடுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மெரினா முழுவதும் படிப்படியாக இதுபோல் மறுசீரமைப்பை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மே மாத இறுதிக்குள் உலகளாவிய சுற்றுச்சூழல் லேபிளான நீலக்குடி சான்றிதழ் இதற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான மெரினா கடற்கரை புகழப்பெற்ற நீலக்குடி சான்றிதழை பெற உள்ளது. தற்போது தமிழ்நாட்டின் ஒரே நீலக்குடி கடற்கரையாக செங்கல்பட்டு மாவட்டம் கோவலம் கடற்கரை மட்டுமே உள்ளது. இந்த சான்றிதழ் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் கடற்கரையின் நிலைமை உள்ளிட்ட சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்யும் கடற்கரைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். 1675 கோடியில் கடலோர மேம்பாட்டு திட்டம் தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதன் ஒரு கட்டமாக சென்னை மெரினா கடற்கரையை அடியோடு மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள மற்ற 3 கடற்கரைகள் நீலக்கொடி சான்றளிக்கப்பட்ட கடற்கரைகளாக அறிவிக்கப்படுவதற்கு ஒரு படி நெருங்கிவிட்டன. தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம் விரிவான திட்ட அறிக்கைகளை இதற்காக தயாரித்து உள்ளது. தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கத்தின் சார்பிலே உலக வங்கி கடனுதவியுடன் 1675 கோடியில் கடலோர மேம்பாட்டு திட்டங்களும் அறிவித்து தமிழ்நாடு அரசு இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க உள்ள கடலோர பகுதிகளை மேம்படுத்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் சீரமைக்க வகுக்கப்பட்டிருக்கிறது. கோவலன் கடற்கரை நீலக்கொடி சான்றிழைப்பு திட்டத்திற்காக தமிழ்நாடு முன்னோடி கடற்கரை திட்டமாகும். இது நீல கடற்கரையாக சான்றளிக்கப்பட்டது. மெரினா நீலக்கொடி கடற்கரையை மே 3வது வாரத்தில் திறந்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் 3வது மாதத்தில்
மெரினா கடற்கரையிலே சாய்வு நாற்காலிகள், மூங்கில் குடில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அனைத்தும் தயாராகிவிட்டது. கழிவறைகள், சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்கள், குளியலறைகள் கட்டும் பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளன. இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து பணிகளும் நிறைவடையும். தண்ணீர் மாதிரிகள் பரிசோதனை நிறைவடைந்து வருகிறது. கடற்கரை வரலாறு, இதர விவரங்கள் அடங்கிய தகவல் பலகையை சென்னை மாநகராட்சி அமைக்கிறது. இந்த கடற்கரைக்கு வர கட்டணம் ஏதும் கிடையாது. டெண்டர் நிபந்தனைகளில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் எந்த தடையும் இருக்காது. கடற்கரையை பராமரிக்க ஒரு கான்ட்ராக்டரை நியமிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். 3 வருடத்திற்கு 6 கோடி ரூபாய் செலவாகும். சுமார் 12 துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்வார்கள். இந்த செலவை சென்னை மாநகராட்சி ஏற்கும். ராயபுரம் மண்டலத்தில் குப்பையை சுத்தம் செய்யும் உர்பேஷாத் சமீத் நிறுவனத்திற்கு இந்த ப்ளூ பிளாக் கடற்கரை பராமரிக்கும் கூடுதல் பொறுப்பை கொடுக்க இருக்கிறார்கள். மெரினாவில் 250 ஏக்கரில் மற்றொரு ப்ளூ பிளாக் கடற்கரை உருவாக்க திட்டம் இருக்கிறது என்றும் தற்போது செய்திகள் வெளியாகி உள்ளன.